அடுத்தடுத்து பிரச்சனை மேலே பிரச்சனை தான் கோபிக்கு. எல்லா சைட்லேருந்தும் கோபியாக வாழ்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்கிற மாதிரி தான். ஆனால் அதெல்லாம் வந்து தனக்குத்தானே அவர் தேடிக்கிட்டாருங்கிறது தான் உண்மை. கோபி அவருடைய வாழ்க்கையில் பல தவறான முடிவுகளை ஒன்று மாற்றி ஒன்று செஞ்சுட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பேசிக்கான குணமே வந்து ரொம்ப கேவலமான, மற்றவங்களை காயப்படுத்துகிற ஒரு மாதிரி இந்த ஈகோயிஸ்டிக்கான ஒரு குணம். நம்மளால் மட்டும்தான் எல்லோரும் நல்லா இருக்கணும், இல்லைனா நல்லாவே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஒரு ஆள். அதனால தான் வந்து பாக்கியாவை இவருக்கு வந்து பிடிக்கலங்கிறதோ சரி, ஓகே, இன்னொரு பெண்ணை வந்து இவருக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு, பழைய காதலியை சந்திக்கிறாருங்கிறதெல்லாம் கூட ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் அது எப்படி நடந்துக்கிட்டார், 2 பேர்த்தையுமே வந்து பிரிச்சு விட்றதுக்கு ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாக்கியாவுக்கு தெரியாமல் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணார். இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திருப்பி இவங்க 2 பேரும் கல்யாணமே முடிஞ்சு எல்லாம் நடந்து ஆள்லாம் மாட்டினதுக்கப்புறம் வந்து ராதிகாவையும் பாக்கியாவையும் பிரிக்கிறதுக்கான ராதிகாட்டை ஏற்றி விடுறங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து தன்னுடைய அம்மாவையும் தன்னுடைய பழைய மனைவியும் பிரித்து விட்டுறலாம், பழைய மனைவியை வந்து ஜெயிலில் அனுப்பிடலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களுடைய எல்லா தொழிலையும் காலி பண்ணிடலாம்னு முடிவு பண்ணார். ஆனால் இவர் கையிலே காசு ஒழுங்காக கிடையாது, இவரால் வீட்டுக்கு கூட காசு கொடுக்க முடியாது. அவங்க தான் வீட்டை பார்த்துக்கிறாங்க. தன்னுடைய மகளுடைய படிப்புலேருந்து ஆரம்பித்து அது இவருடைய அம்மா அப்பாவே அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க அம்மா தம்பியோட ஒய்ஃபெல்லாம் ஆளையே காணோம். அப்போ கூட அவங்கள காயப்படுத்து தான் பார்த்தார். அதுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போ வந்து ஆப்பு மேலே ஆப்பு கிடைக்கிற மாதிரி ஏற்கனவே அவருக்கு இருக்க வீட்லேயும் நிம்மதி இல்லை. தொழில் பெருசாக வந்து இப்போ தான் லைட்டாக பிக்கப் ஆகிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அதுலேயே ஒரு கான்சன்ட்ரேட்டே பண்ணுறதில்ல, எப்போ பார்த்தாலும் கடுப்பிடிச்சிட்டு தான் இருக்கார் அங்கே. இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தன்னுடைய காதல் மனைவியான ராதிகா வெறுப்போடே இருக்காங்க. அதனால இவங்களுக்குள்ள ஒழுங்கான ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது. இப்போ அவங்க அம்மா தான் இவருக்கு வந்து எல்லாமே நினச்சிட்டு இருந்தார். அம்மாவே வந்து யாரா நீர் அயோக்கிய ராஸ்கல்ன்ட்டாங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ கடைசியாக வந்து அவங்க அப்பாவுடைய பிறந்தநாளை தான் இப்படி சிறப்பாக கொண்டாடுறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்தால் அவங்களுடைய மகனுடைய ஸ்தானத்துலேருந்து ஒரு மகளாக பாக்கியா தான் வந்து எல்லாமே செய்கிறாங்கிறத பார்த்து ஷாக் ஆகிடுறாரு. நீ எங்கடா வந்த அப்படின்னா, நான் தான் அவங்க பிள்ளைங்கிறார். எனக்கு ஒரு பிள்ளையே கிடையாது, இப்படி ஒரு பிள்ளையே கிடையாது, எனக்கு இருக்கிறது ஒரு மக தான், அது பாக்கியா மட்டும்தான் அப்படின்னு சொல்ல இவர் இன்னும் பெரிய ஷாக் ஆகுது. இந்த ஷாக்கு, இந்த அவமானம், வீட்டை விட்டு வெளில போன எழில் கூட வந்துட்டாரு, நம்மளை கூப்பிடாமல் இருக்காங்கிறதெல்லாம் சேர்த்து வச்சு தான் அவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, பாக்கியாவுடைய அந்த ஹோட்டல் இருக்குல்ல, இப்பயும் வந்து உருப்படியான முடிவாக எடுக்க மாட்டார். நம்ம செஞ்ச தப்பால் தான் எல்லாம் நடக்குதுன்னு நினைக்க மாட்டார். அதுக்கு பதிலாக வந்து அந்த எழிலோட ஃப்ரெண்டோட அப்பா தானே அந்த ஹோட்டல் ஓனர், அவரை பார்த்து பேசி எழிலே வீட்டை விட்டு துரத்திட்டாங்க, இந்த பாக்கியாவோட கேரக்டர் சரியில்லை, அவங்க நடத்துகிறத நம்ம நல்லா பிஸ்னஸ் நடத்துகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி சீக்கிரமாகவே பாக்கியாவை அந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளில அனுப்புறதுக்கான எல்லா வேலையும் செய்ய போகிறார். ஏன்னா பழனிசாமியெல்லாம் வந்திருக்காருங்க, அதை பார்த்தோன்னே இன்னும் ஒரு கடுப்பாக இருக்க போகுது. அதனால் எப்படியாச்சும் காலி பண்ணி பாக்கியாவுக்கு ஒழுங்கான ஒரு தொழில் இல்லாமல் ரெஸ்டாரண்ட் ஓனராக இருக்க நீ அதுவும் கூட இல்லாமல் மொத்தமாக எல்லாத்தையும் காலி பண்ணுறாங்கிற மாதிரி விஷயத்தில் இறங்க போகிறார். இவருடைய இந்த முடிவே இதுக்கு நடுவில் இந்த மாதிரி அப்சஸ்டாக இதையே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால இவருக்கும் ராதிகாவுக்கும் இடையில இன்னும் பிரச்சனைகள் தான் அதிகரிக்க போகுது. ராதிகா ஒரு நாள் வீட்டை விட்டு வெளில போய உனக்கு உன் கூட மனுஷன் வாழ்வானா அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போகிறதுக்கும் நடக்க போகுது. இதெல்லாம் நடக்கும்போது இந்த கதையில் அடுத்து எதை நோக்கி இந்த கதை பயணிக்குது? எழில் ஜெயிக்கிறத வச்சு மட்டும்தான் கதையா, வேறு எதுவும் கதையில் ஆங்கிலே இல்லையா, என்ன தான் நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் இந்த சீரியல் போகிற போக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் பல நாட்களுக்கு இந்த சீரியல் போகணும்னா ஓகே வாங்குறதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.